நன்றி, வணக்கம். இது நம்ம அரசியல். உதயநிதி ஸ்டாலின் அதான் உதயநிதி அவர் என்ன சொல்கிறாருன்னா, முன்ன ஆட்சியில் என்ன பண்ணார், செங்கல் எடுத்து காமிச்சார், முட்டையை காமிச்சார். இப்போ அதெல்லாம் விட்டார். இப்போ ஏதோ ஒரு அட்டையை எடுத்து காமிக்கிறாரு. அட்டையை காமிச்சா ஓட்டு போடுறாங்களா சொல்லு? இந்தமாரி திராவிட போய்ச்சா எப்படிக்குது? அட்டையை காமிச்சு பாரு, இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு அதை தான் காமிச்சு தவிர உடனே நீ சாதனை பற்றி சொன்னியா மக்கள்கிட்ட? நான் இதை பண்ணுவேன், இதை செய்வேன், இதாக உனக்கு நீ சொல்லிக்கிறியா? நீ ஒன்று கூட சொல்லலை. அட்டையை காமிக்கிற, ஓட்டு போடுவீங்களா? இதை தான் கேட்குற நீ. இதுதான், இந்த அட்டை தான் கசிக்குது. இப்போ வேறு எதுவும் நீ பேசுறதுக்கு இல்லை. ஏன்னா நீ எதுவும் பண்ணலை, அதனால் நீ எதுவும் பேசவும் முடியாது. உன்னோட வாழ்க்கை இதோடு முடிச்சு கட்டிடணும். மக்களே பார்த்துக்குங்க, இந்த அட்டை காட்டுறவங்களாம் கண்டிப்பாக ஓட்டு போடாதீங்க. மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கி நல்லதாக பேசி நல்ல குணத்தில் ஓட்டுக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. இந்தமாரி முட்டையை காமிச்சிட்டு செங்கலை காமிச்சிட்டு இப்போ அட்டையை காமிக்கிறது, இதுக்கெல்லாம் ஓட்டு போடனால் தமிழ்நாட்டுக்கு அதை விட முட்டாள் தமிழ்நாட்டில் வேறு யாருமே கிடையாது. சும்மா ஏதாவது ஒரு சாதனை பண்ணால் பெரிய இதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொன்னால் கூட ஒன்றும் பிரச்சனை. ஒரு அட்டை தூக்க வேண்டியது, அந்த அட்டை காட்டு, இதை பார்த்தியா, இதை பார்த்துட்டிங்களா, ஓட்டு போடுங்க. அவ்வளோ முட்டாள் தமிழ்நாட்டு மக்களையா உதயநிதி? அவ்வளோ முட்டாளை நினச்சி வச்சுங்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள. ஒரு ஏசி ரூமில் அனுபவிப்பார், 10 லட்ச ரூபா 10 கோடி 2 கோடி 5 கோடி காரில் அனுபவிப்பார். ஒரு அட்டை காட்டினாக்கா நாங்கள் ஓட்டு போட்டுருந்தோம். தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ முட்டாள் தரங்கட்டு போய்க்கிறான். உதயநிதி, நீ மக்களை கேனின் ஆகிறதுக்கு இது ஒன்று போதும். கேனின் ஆகிங்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ நல்லதே செய்ய இது வரைக்கும். நீ எப்படி குறுக்கு வழியில் வந்த மாதிரி நீ குறுக்கு வழியில் பதவி பிடிச்சிங்கிற, எதிர்கட்சியில் உட்காந்துங்கிற, துணை முதலமைச்சராகிங்கிற. அவன் 15 வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 60 வயசு வரைக்கும் 50 வயசு வரைக்கும் கட்சியில் வயசவெல்லாம் பாவம். அவன் துண்டை காணும் துணை காணும் பாவம் கண்ணீர் விட்டுங்கிறான். நீ இன்னைக்கு குறுக்கு வழியிலேருந்து பதவி பிடிச்சிக்கிட்டு அட்டையை காமிச்சிட்டாக்கா உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அவ்வளோ தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள். நன்றி, வணக்கம். இது நம்ம அரசியல்.